உங்க எல்லாருக்கும் மஷ்ரூம்ல ஒரு ஈஸியான ரெசிபி சொல்லவா? அதுதான் இந்த மஷ்ரூம் பெப்பர் மசாலா. வீட்ல வெங்காயம் தக்காளி இருக்குல்ல, அதை வச்சு அருமையான டேஸ்ட் கொண்டு வரலாங்க. நான் யூஸ் பண்ற பேன் சேஞ்ச் பண்றேன்னு சொன்னேன், ஆனா பண்ணல. புதுசா பேன் ஆர்டர் பண்ண, ஆனா கேன்சல் ஆயிடுச்சே. பரவாயில்லங்க, கூடிய சீக்கிரத்துல புது பேன் வாங்கிடலாம். அதுல தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். வெஜிடேரியன்ஸ் யாராவது பாக்குறீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த தக்காளி அப்படியே வதக்கிட்டு மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர். எப்பவுமே இந்த சால்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. லாஸ்ட் டைம் லெமன் ரைஸ் செஞ்சேன், அதுல அளவுக்கு மீறி சால்ட்டை சேர்த்துட்டேன். மொத்தமா வேஸ்டா போச்சு, யாருமே சாப்பிடல. இந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயில மிதக்கும், அந்த டைம்ல கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் சொல்லவா, ஆல்ரெடி மஷ்ரூமை க்ளீன் பண்ணிட்டேன். யாரும் கமெண்ட்ல வந்து ப்ரோ மஷ்ரூமை க்ளீன் பண்ணாம சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். மஷ்ரூம் பெப்பர் மசாலான்னு சொன்னேன், ஆனா பெப்பரே காணுமே. பெப்பரை மேல தூவிட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. இந்த சப்பாத்தி, பரோட்டா, தோசை கூட சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாள் இதை ட்ரை பண்ணிட்டு திருப்பி கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க, மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்.